எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் நல்ல சக்தி இருக்கா, கெட்ட சக்தி இருக்கா என்று நிலைவாசலில் இதை வைத்து பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். உடனே இதை செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் இருக்கும். நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதா, தெய்வ சக்தி இருக்குதா, இல்லை ஏதாவது கெட்டது எதனாவது யாராவது காலில் மெரிச்சிட்டு வந்துட்டாங்களா, இல்லை யாராவது நம்மளுக்கு ஏதாவது செய்வினை செஞ்சுருக்கிறாங்களா, நம்ம வீட்டுக்கு யாராவது ஏதாவது எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நமக்கே தெரியாமல் வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு இருக்கும். ஏன்னா எதிரிகள் என்பவர்கள் எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தப்பாக பேசுகிறது, ஒருத்தரை பற்றி பின்னாடி பேசுகிறது, ஒருத்தரை பற்றி ஒரு மாதிரி அவங்கள தாழ்வாக பேசுகிறது, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நான் என்னோட சப்ஸ்கிரைபான என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே அதான். நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம கணவர் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் இங்கே நினச்சாலே நம்ம நாடும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதோ, அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது, அடுத்தவங்க இப்படி இருக்காங்களேன்னு நினச்சி கஷ்டப்படுறது தேவையே இல்லைப்பா. சரி, இப்போ நம்ம இதை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கேனே. கெட்ட சக்தியா நல்ல சக்தியா? நல்ல சக்தின்னா என்ன? தெய்வ நடமாட்டம் இருக்கும், அந்த வீட்டில் மணக்கும். எல்லாமே வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு கோவிலுக்குள்ளே போன மாதிரி ஒரு தெய்வீகம் இருக்கும் அந்த வீடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்ட சக்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு ஸ்மெல் அடிக்கும் அந்த வீடு ஒரு மாதிரி. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சாம்பிராணி ஏற்றுறது, வத்தி காட்டுறது, தூபம் காட்டுறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கற்பூர தீபம் அதை காட்டும் பொழுது வீட்டுக்குள்ளே ஒரு மனம் இருக்கும் பாருங்கள். அந்த மல்லிகைப்பூ மனமும், அந்த சாம்பிராணி, அந்த வத்தி வாசனை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூர மனம், இதெல்லாம் சேர்ந்து ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு நெய்வேத்தியம். இதெல்லாம் வெள்ளிக்கிழமான ஏலக்காய் தட்டி போட்ட ஒரு நெய்வேத்தியத்தை செய்யுங்க. என்னம்மா என்னை வெள்ளிக்கிழமை நெய்வேத்தியம் செய்ய சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க. ஒரு அரை டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் பாலில் அந்த ஒரு ஏலக்காயை தட்டி போட்டிங்கன்னா, நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டிங்கன்னா அதுவே மிகப்பெரிய நெய்வேத்தியம். அந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியத்தை நீங்கள் தெய்வத்துக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற தெய்வத்துக்கு படைச்சிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, உங்கள் கணவருக்கு கொடுங்க, நீங்கள் அருந்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும். சரி, நிலைவாசலில் இதை வச்சு பாருங்கன்னு போட்டிருக்கீங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த கிழமை நாளை கிழமை இன்னைய கிழமைலாம் கிடையாது. அந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக அரிஞ்சு இன்றைக்கி, ஏன்னா வெள்ளிக்கிழமை இதை நம்ம செய்கிறோம் தான், ஆனாலும் நீங்கள் செய்யாத பிள்ளைங்களுக்கு, இது தெரியாத பிள்ளைங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சிட்டு அதில் குங்குமத்தை தடவி நிலைவாசலில் 2 பக்கமும் வச்சுருங்க. நிலைவாசல் கீழே வைக்காதீங்க. நம்ம அந்த நிலைப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த படி மேலே 2 எலுமிச்சம்பழத்தை வச்சுருங்க. அந்த அரிஞ்ச எலுமிச்சம்பழத்தை குங்குமத்தை தடவி வச்சுருங்க. அது எதுவும் ஆகாமல் காய்ந்து போகிறது. காஞ்சி தான் போகுது, அழுகிறது கிடையாது, ஒழுகிறது கிடையாது, அப்படிலாம் இல்லை. காஞ்சி போதுமா, நான் அடுத்த வாரம் பார்க்குற வரைக்கும், அடுத்த வாரம் இருக்கட்டும். ஒரு சிலர் சொல்கிறாங்க 3 நாளில் எடுத்துடணுன்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி நீங்கள் வைக்கிறீங்க, இல்லை வியாழக்கிழமை வைக்கிறீங்க, வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை தான் அதை எடுக்கணும். ஒரு வாரம் அது இருக்கட்டும். அப்போ தான் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டது இருந்தால் கூட அது உள் வாங்கிக்கும். எந்த ஒரு விபத்து ஆபத்து இதெல்லாம் அந்த எலுமிச்சம்பழம் உள் வாங்கிக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதே மாதிரி அந்த அழுகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலைப்படாதீங்க. திரும்ப திரும்ப அதே மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.